பிரியவா போற்றி, பிரியவா போற்றி, பிரியவா நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபி மகாபெரியவா சரணம், மகாபெரியவா சரணம், சர்வவியாபி மகாபெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா போற்றி. அபாரகட சிந்தம் ஜானதம் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குருவன் படமாமதானம் கலியுதேவம் காஞ்சமான இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அன்புகளை ஒவ்வொரு நாளும் அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு நீ என்ன இனிமே இதை மாதிரி தான் பார்க்கணும், நீ என்ன இனிமே இதை மாதிரி தான் பார்க்கணும். இதை ஸ்ரீ பட்டாபி மாமா அவர் தான் சொல்லியிருக்கார். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நினைப்பாங்க. பட்டாபி மாமா அப்படிங்கிற மகாபெரிவா கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணி கடைசி வரைக்கும் கூடவே இருந்திருக்கார். அதனால தான் இன்னும் மகாபெரிவா மனசில் இருந்துகிட்டே இருக்கா. நம்ம மனசில் அவள் இப்படி இருக்கானா, அவள் மனசில் எப்படி இருப்பா அதை நம்ம பார்க்கணும். மகாபெரிவா கூடயே இருந்து கைங்கரியம் இருந்தபோது ஒரு அக்டோபர் 1993 அதாவது மகாபெரிவா சித்தியானது 8 ஜனவரி 1994. ஆனால் அக்டோபர் 1993 இவர் ஒரு தடவை என்ன பண்ணார், காஞ்சிபுரத்தில் இருக்கும்போது அவர் ஊருக்கு போயிருக்கார். கும்பகோணம் தான் அவர் ஊருக்கு போயிருக்கார். பெரியவா கிட்ட சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிருக்கார். அங்கே அம்மா மட்டும் இருக்கலாம். அங்கேருந்து கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்க கோவிந்தபுரத்துக்கு போயிருக்கார். காஞ்சிபுரத்தோட 59வது பீடாதிபதி ஸ்ரீ பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி அவருடைய அதிஷ்டானத்துக்கு போவார். அங்கே போயிருக்கார். போயிட்டு ஒரு 108 பிரதட்சணம் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். அப்போ மனசில் எப்போவுமே பெரியவா இருக்கிறதுனால அங்கே போதேந்திர அந்த ஆச்சாரியாலையும் நினச்சி நம்ம பிரதட்சணம் பண்ணாலும் மனசில் மகாபெரிவா தானே இருக்கா. இப்போ பிரதட்சணம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு குரல் ஒன்று கேட்குறது, இவர் காதில் மட்டும் விழறது. இவர் தான் இருக்கார், இன்றைக்கி யாருமே இல்லை. அது பெரியவா குரல் தான் இருக்குது. நீ என்ன இனிமே இது மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு வருது. இவருக்கு நல்லா புரியுறது. பிரதட்சணெலாம் முடிச்சுட்டார். ஆனால் மனசில் ஏகப்பட்ட துக்கம். அவர் எதை சொல்கிறாருன்னா, அங்கே இருக்க பகவன் நாம போதேந்திர சரஸ்வதி அவருடைய அதிஷ்டானம் தானே. அப்போ பெரியவா சித்தியாக போகிறேன்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி தெரியுறது. சொல்கிறது அப்படி தான் இருக்குது புரியுறது. மனசில் ஏகப்பட்ட துக்கம். ஆனால் வீட்டுக்கு போனார். அம்மாக்கிட்ட எதுவுமே சொல்லலை. வெறும் ஜலத்தை மாத்திரம் குடிச்சுன்ட்டு படுத்துன்ட்டார். அம்மா ஏதோ கஷ்டத்தில் இருக்கான் பையன் அப்படின்னு தெரிஞ்சுட்டான். மனசு கஷ்டம், துக்கம் நெஞ்சை அடைக்கிறது இருக்குது. என்ன பண்ணுவார், எதுவும் சொல்லலை. உடனே 2 நாள் நீங்கள் தங்கிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துன்னு போடா, நீ ஏதோ டயர்டாக இருக்க அப்படின்னு அம்மா அது சொன்னான். அப்புறம் சொன்னபடி 2 நாள் கழிச்சு அவர் காஞ்சிபுரம் வந்தார். வழக்கமான கைங்கரியத்தை பண்ணிகிட்டே இருந்தால். பெரியவா கிட்ட எந்த விஷயத்தையும் பேசிக்கல, சொல்லிக்கல. 8 ஜனவரி 1994 அன்றைக்கி பெரியவா சித்தியாக போகிறான். அன்றைக்கி பெரியவா சில மணி நேரத்துக்கு முன்னாடியே, கொஞ்சம் முன்னாடி சித்தியாகிறதுக்கு முன்னாடி பட்டாபி மாமா கிட்ட சொன்னாலாம் பெரியவா, நான் படுத்துக்க போகிறேன்டா, நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டாராம். பட்டாபி மாமா பாவம் ரொம்ப அப்பாவி, இன்னசென்ட்டு. அவர் சொல்லியிருக்கார், பெரியவா நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல பெரியவா தான் சொல்லணும் அப்படின்னு அழுதுண்டாராம். பட்டாபி மாமா கண்களில் கண்ணீர் பொங்கிறது. புரிஞ்சிட்ருக்கா, படுத்துக்க போகிறேன்றது என்ன சொல்கிறான்னு பெரியவா தெரியலையே அப்படின்னு. கவலைப்படாதடா, என்னோடய ஸ்மரணை உனக்கு இருக்குது, அது எப்போவும் உங்ககிட்ட இருக்குது, அதை உன்னை காப்பாற்றும். நீ சஹஸ்ர காயத்ரி பண்ணு, கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி பெரியவா சொன்னான் அன்றைக்கி. ஆனால் இவருக்கு என்னவோ தெரியல, பெரியவா ஏன் இப்படி பேசுகிறா அப்படின்னு யோசிச்சிருந்தார். அந்த பழைய ஞாபகம் வந்தது. இவருக்கு ஞாபகம் வராமல் இருக்குமா பட்டாபிமாவுக்கு?
நீ என்னை இனிமே தான் பார்க்க போகிற, இதே மாதிரி தான் பார்க்கணும்னு. பெரியவா என்ன சொல்கிறான்னு புரியலையேன்னு அதுக்கு தான் சொல்கிறார், நான் படுத்துக்க போகிறேன்டா, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. பெரியவா என்ன பண்ண போகிறாரு, அது ஏன் கேட்குறா பெரியவா அப்படின்னா, பெரியவா வந்து நான் கைலாசத்துக்கு போக போகிறேன், நான் வந்து சித்தியாக போகிறேன், மகாசித்தியாக போகிறேன் அப்படின்னு சொல்லுவாளா? சொல்லலை. அதுதான் டைரெக்டாக அப்படி சொல்லியிருக்கா பெரியவா. பட்டாபி மாமா பாவம் ரொம்ப இன்னசென்ட்டு. நான் என்ன பண்ணுவேன் பெரியவா, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியலையே, பெரியவா தான் சொல்லணும் எனக்கு அப்படின்னு அழுதுண்டே ஒரு துக்கத்தை அடைச்சிட்டு நெஞ்சில் சொல்லி கேட்டிருக்கார். கவலைப்படாதடா, என்னோடய ஸ்மரணை உனக்கு இருக்குது, அதை உன்னை காப்பாற்றும் எப்போதும். சாஸ்திர காயத்ரி பண்ணிக்கோ, நீ வந்து கங்கையில் போய் ஒரு வாட்டி ஸ்நானம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னதை ஒரு உபதேசமாக எடுத்துட்டு அவர் கங்கையை போயிட்டு காசிக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்திருக்கார். அப்புறம் சாஸ்திர காயத்ரி பண்ணிட்டு இருக்கேன்றார். பெரியவா வந்து மனசுலேயே இருக்காரே, எப்போ காப்பாற்றுவார்னு தெரிஞ்சிட்டார். அப்புறம் 8th January 1994 ஒரு சித்தியாகும்போது அவருக்கு அப்போ தான் புரிஞ்சிருக்கும். அப்போ அந்த இதில் அதிஷ்டானத்தில் அங்கே கோவிந்தபுரத்தில் வந்து போதேந்திர சரஸ்வதியா சொன்னது, அந்த இடத்துல வந்து இவர் சொல்லியிருக்கார் பெரியவா அப்படிங்கிறது அவருக்கு அப்போ தான் முழுசாக நல்லா புரிஞ்சிருக்கும். பெரியவா வந்து இப்படிலாம் பண்ணுறா, என்ன பண்ணுறது. பெரியவா வந்து பரமேஸ்வரன், அதனால் அவர் அன்றைக்கே இதை சொல்லிட்டார். யாரால் சொல்ல முடியும், எப்போ சித்தியாக போகிறேங்கிறத எப்படி முன்னாடியே சொல்லியிருக்காரு அவர்கிட்ட, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு அப்படின்னா பெரியவா பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன், மகாபிரிய பாதமேஸ்வரன்.